ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நான் இன்றைக்கி ஒரு ஒன் போட் ரைஸோடு தாங்க வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம். இந்த கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அது வேரோடையே சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி எடுத்துகிட்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, சீரகம் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து பொரிஞ்சதுமே கொஞ்சமாக வேர்க்கடலை, முந்திரி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போடணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயம் வேணும்னா ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது மாதிரிக்கும் நல்லா சுண்ட விடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. நீங்கள் ரைஸ் வேக வச்சுட்டிங்கன்னா 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. எப்பயாவது இந்த மாதிரி லேசியாக இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டக்குன்னு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இது வந்துட்டு சூப்பர் டெலிஷியஸாகவும் இருக்கும். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்